இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஆன் ஸ்கீவர்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோழி துண்டு 4 நம்பர், லெமன் 3 நம்பர், நுணுக்கிய கருமிளகு தேவையான அளவு, நறுக்கிய வெங்காயத்துண்டு, தக்காளி துண்டு, குடமிளகாய் துண்டுகள், பேசில் லீவ்ஸ் ஒரு சிறிய கொத்து, செதுக்கிய உருளை, இது வந்து பொட்டோட்டோ ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அரைத்த தக்காளி கலவை, நன்றாக நறுக்கிய பூண்டு, உதிர்ந்த ரோஸ்மேரி, ஆலிவ் ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ எப்படி சிக்கனை மேரினேட் பண்ணி நான் குக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதுக்கு சிக்கன் எடுத்து நம்ம போட போகிறோம். நறுக்கிய கோழி துண்டுகள் நம்ம போட்டாச்சு. அதுக்கடுத்தது அந்த மேரினேஷன் சொன்ன மாதிரி தேவையான அளவு உப்பு, இந்த பிளாக் பெப்பர் சொல்லுவாங்கள்ல கருமிளகு, தேவையான அளவு நறுக்கிய பூண்டுகள். ஓகே, இப்போ நம்ம பூண்டை போட்டாச்சு. பூண்டை போட்டது வந்து இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ், இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து லெமன் ஜூஸில் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால அதில் வந்து இந்த சிக்கன் வில் கெட் half ஆஃப் த சிக்கன் வில் குக் ஆகிடும் இதில். அதுக்கடுத்து நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் பேசில் இலை. இந்த பேசில் இலை இந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன்களுக்கு. இப்போது நல்லா நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறோம். சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு சிக்கனும் ஒரு வெங்காயம் அந்த குடமிளகாய் போட்டு எப்படி பஞ்ச் பண்ணுறதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நறுக்கிய வெங்காயங்கள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்து இது மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு கோழி துண்டு, அதுக்கடுத்து தக்காளி, இன்னொரு வகையான கோழி துண்டு, பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த குடமிளகாய், அப்புறமா ஒரு சிக்கன், தென் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு தக்காளி, பார்த்திங்கன்னா அந்த மேரினேட் பண்ண கோழி துண்டு, ஃபினிஷ்டு வித்து அகைன் ஒரு மஞ்சள் கலர் குடமிளகாய். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல், ஒரு ஒயிட் கலர், ரெட் கலர், மறுபடியும் பார்த்தா ஒரு கோழி துண்டுகள், மறுபடியும் ரெட் கலர், இது மாதிரி மேரினேட் பண்ணியிருக்கு. இது மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் இதை வந்து எப்படி கிரில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் வந்து சிக்கனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த காலத்தில் வந்து நிறையா வந்து வேறு உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா இது பண்ணுறதுனால ஐம் கோயிங் டு இதில் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலரே ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அந்த கொலஸ்ட்ரால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஆலிவ் ஆயில் போட்ட பின்னாடி இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த சிக்கன் ஆர் ஸ்கீவர்ஸ் நல்லா சூடாக இருக்கும். இப்போ இது பண்ணும்போது ஒவ்வொரு சைடாக நம்ம ஒரு 3 சைடு நம்ம குக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோல்டன் கலர் மாதிரி வரும். ஸோ சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா அந்த பேஸ்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது குக் பண்ணும்போதே அது மேலே கொஞ்சம் ஆயில் கொடுக்கலாம். இந்த ஆயில் இது மாதிரி பேஸ்டிங் என்ன பண்ணுறதுன்னா அந்த மீட்டு வந்து ஒடியாமல் இருக்கிறதுக்கும் அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலர் கோல்டு கலர் மாதிரி வரும். இந்த கோல்டு கலர் வந்து இந்த சிக்கன் நீங்கள் கார்னிஷ் பண்ணும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சின்னவங்களும் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 சைடு நம்ம குக் பண்ணும்போது ஒரு கலராக தெரியும். ஒயிட் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, மறுபடியும் ஒயிட் கலர். இது ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்கும். இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லது நீங்கள் மெயின் கோர்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கோல்டு கலர் வர்றதை குக் பண்ணிங்கன்னா இந்த சிக்கன் ஆன் ஸ்கீவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஆயில் சூடுமே திஸ் கால் பேஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சுடு ஆயில் அதே மாதிரி இந்த கோழி துண்டுகள் மாதிரி போடும்போது உடையாமல் இருக்கிறதுக்கு இது வந்து சீலிங் மாதிரி சொல்லுவாங்க. இட்ஸ் கால் த பேஸ்டிங். இந்த பேஸ்டிங்கிறது ஒரு வகையான குக்கிங்னு சொல்லுவாங்க. பேஸ்டிங் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் குக்கிங். இப்போ இந்த சிக்கன் குக் ஆகிறது நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்கன் குக் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேஸில் நல்லா நான் கழுவின பேஸில் இருக்குல்ல, இந்த பேஸில் வந்து அந்த சிக்கன் மேலே இதை வைக்க போகிறேன். சிக்கன் மாதிரி வச்சுட்டு அந்த சூட்டில் என்ன ஆகும், சிக்கன் பேஸில் நல்லா கொஞ்சம் கிரில் மாதிரி வரும். இப்போ பாருங்கள் திருப்பிட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஸில் வைக்கிறேன். இந்த பேஸில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி பேஸில் வந்து உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது இந்த பேஸில். இப்போ சிக்கன் அண்ட் ஸ்கீவர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கோயிங் டு ஃபினிஷ், முடிய போகுது. அதுக்குள்ளே வந்து இதோட அக்காம்பனிமெண்ட்னா ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கு மேலே எப்படி அக்காம்பனிமெண்ட் பண்ண சொல்லுவோம். ஒரு இட்லி எடுத்திங்கன்னா அது சட்னி சாம்பார், ஒரு சிக்கன் அது மாதிரி ஒரு போண்டான்னு எடுத்துக்கும்போது நம்ம சாம்பார் சட்னி சாப்பிடலாம். அது மாதிரி இந்த கான்டினென்டல் டிஷ்க்கு வந்து சிக்கன் ஆன் ஸ்கீவர்ஸ் அக்காம்பனிமெண்ட் வந்து மேஷ் பொட்டேட்டோ. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு கொதிக்க வைக்கணும். பார்த்திங்கன்னா கொதிக்குது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பொட்டேட்டோ ஃப்ளேக்ஸ், இந்த பொட்டேட்டோ ஃப்ளேக்ஸ் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். இது ஈஸியாக இருக்குது. சிக்கன் ஆல்மோஸ்ட் கொதிக்கிற ஸ்டேஜில் வந்ததும் இந்த மேஷ் பொட்டேட்டோ இதை தான் சொன்னாங்க. நம்ம ஒன்றும் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து இது தேவையான அளவு உப்பு வேணும்னும் போது நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாலிடாக வந்துட்டு இருக்குது பொட்டேட்டோ. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு சாலிட் மேஷ் பொட்டேட்டோ. இப்போ மேஷ் பொட்டேட்டோ சாலிட் கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த சிக்கன் உருளைக்கிழங்கு அந்த ஃப்ளேக்ஸ் சொன்னபோது அந்த ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டக்கேட் இருக்குது. The mashed potato almost good condition. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திக்காச்சு. அது இந்த திக்கான பின்னாடி என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுன்னா அந்த பொட்டேட்டோ உங்களுக்கு திக்னஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோ ஃப்ளேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கட்டி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மாற விட்டோம்னா நல்லா அது ஒரு இட்லி மாதிரி ஒரு அந்த பதத்துக்கு வந்துடும். இது இப்போது இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேஷ் பொட்டேட்டோ ரெடி, இந்த சிக்கன் ஆன் ஸ்கீவர்ஸ் அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வெள்ளை பிளேட்டில் நம்ம எப்படி கார்னிஷ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ வந்து ஒரு பிளேட் இந்த மாதிரி பிளேட் எடுத்துங்க. தேவையான வெஜிடபிள் ஆக்சுவலாக வந்து இந்த கான்டினென்ட் ஃபுட்டுகளை வந்து ஒரு வெஜிடபிள் வந்து ஒரு மெயின் கோர்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ அது நம்ம வெஜிடபிள் அந்த கலர்ஃபுல்லான வெஜிடபிள் இது வந்து ப்ரொக்கோலி, ஜுக்குனி, இந்த செரி டொமேட்டோ இதுக்கெல்லாம் கார்னிஷ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ அந்த மேஷ் பொட்டேட்டோ நம்ம எப்படி உங்களுக்கு கார்னிஷ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா மேஷ் பொட்டேட்டோ ஏன்னா மேஷ் பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அக்காம்பனிமெண்ட் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா மேஷ் பொட்டேட்டோ இஸ் ரெடி. பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிக்கன் அந்த ஸ்கீவர்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் பேசில் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பேசில் ஒரு கலர் காம்பினேஷன் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் பேஸ், ஒயிட் கலர் க்ரீன். பார்த்திங்கன்னா இந்த கலர்ஃபுல்லான சிக்கன் ஆன் ஸ்கீவர்ஸ் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல் வெஜிடபிள் மேஷ் பொட்டேட்டோ வந்து ஒரு அக்காம்பனிமெண்ட். ஸோ வெறும் நம்ம இந்த மேஷ் பொட்டேட்டோ நம்மளால் பார்க்குறதுக்கு இது கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு சாஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த சாஸ்க்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டொமேட்டோ சாஸ் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோ சாஸு எனக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சிக்கன் ஆன் ஸ்கீவர்ஸ் இஸ் ரெடி ஃபார் யூ. the colorful vegetable, mashed potato, the chicken with a different color. Then பார்த்தீங்கன்னா அக்காம்பனிமெண்ட் சாஸ். ஸோ இந்த சிக்கன் ஆன் ஸ்கீவர்ஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம்.